வணக்கம். மக்கள் சேவை யூடியூப் இன்ஜினியர் முனுசாமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பேரிசன் பேரண்டிங். பக்கத்து வீட்டு பையனை பாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த குழந்தையோட மனசே உடைக்குது. நம்ம பேரண்ட்ஸ் சாதாரணமாக சொல்லுவாங்க, அவனை மாதிரி படி, அவனை மாதிரி நட அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நினைப்பு நல்லது தான். ஆனால் அந்த வார்த்தை அந்த குழந்தைக்கு என்ன எஃபெக்ட் கொடுக்க தெரியுங்களா? ஒவ்வொரு கம்பேரிஷன்லேயும் உங்கள் குழந்தை ஃபீல் பண்ணுறது நான் போதாதவன், நான் நல்லவன் இல்லைன்னு சொல்லி அது மோட்டிவேட் அப்படின்னு நினைக்கிது. அது அந்த வார்த்தை மோட்டிவேட் பண்ணுறதில்ல, அது ஸ்லோலி செல்ஃப் கான்ஃபிடென்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுது. கம்பேரிசன் பண்ணணும் என்ன பண்ணு தெரியுங்களா? அது பொறாமை ஏற்படுத்தும், கோபத்தை உருவாக்கும். உங்கள் குழந்தை உங்களையே அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களை வந்தால் நீங்கள் அந்த குறையை மட்டும்தான் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. கம்பேரிசன் பண்ணணுன்னா நீங்கள் என்னென்னா, நீங்கள் முன்னாடி இந்த போன எக்ஸாமில் வாங்கின மார்க்கோட இந்த எக்ஸாமில் அதிகமாக மார்க் வாங்கிருக்கேன், அந்த குழந்தைய அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் கம்பேர் பண்ணணுமே ஒழிய இன்னொரு குழந்தையோட அந்த குழந்தைய கம்பேர் பண்ணக்கூடாது. நீ முன்னாடி இருந்ததோட நல்லா இருக்க, நல்லா படிக்கிற, முன்னாடி 1 மணி நேரம் படித்தா இப்போது 2 மணி நேரம் படிக்கிற, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணணும். உங்கள் குழந்தை யாரோட காப்பியும் இல்லை, அதனோட தனித்திறமை, அதனோட தனி ஐடென்டிட்டி அதை வளர்க்கணும். அது ஒப்பீடு வச்சு அவங்கள கம்பேர் பண்ணக்கூடாது. இதுதான் இன்றைக்கோட டாபிக். உங்கள் குழந்தைங்க நல்லபடியாக கம்பேர் பண்ணாமல் அதனுடைய திறமையை சொல்லி வளர்த்துங்க, நல்லா வளரும். அடுத்த முறை சந்திப்போம். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.